அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பாக அமைச்சர் வெளியிட்ட தகவல். சர்வதேசத்தை அச்சப்படுத்தியுள்ள புதிய வைரஸ் முன்னாயத்தமாகும் இலங்கை. தமிழர் பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர். லாப்ஸ் எரிவாயு விலை தொடர்பில் வெளியான புதிய தகவல். சாரதி அனுமதி பத்திரம் பெற காத்திருப்போருக்கு வெளியான நற்செய்தி. தமிழர் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்துக்கு காவல்துறையினர் இடையூறு. இன்று இரவு வானில் தென்படவுள்ள அரிய காட்சி இலங்கை மக்களுக்கு கிட்டிய வாய்ப்பு. யாழ் சாவகச்சேரியில் பாரவூர்தியை வழிமறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியான பின்னணி. இரவு நேர களியாட்ட விடுதி திடீர் சுற்றி வளைப்பு. கொழும்பில் மக்களை ஏமாற்றும் கர்ப்பிணி பெண்கள், போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். ஓய்வூதிய நிலுவை மற்றும் பணிக்கொடையாக சுமார் 30 பில்லியன் ரூபாயினும் செலுத்தப்படாமல் இருப்பதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தனா அபேரத்ன தெரிவித்துள்ளார். இதனால் சுமார் 6 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக அமைச்சர் சந்தனா அபேரத்ன குறிப்பிட்டுள்ளார். அதன்படி 1992 முதல் சில ஓய்வூதிய நிலுவைத் தொகைகள் நிலுவையில் உள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் நிலுவையில் உள்ள ஓய்வூதிய நிலுவை மற்றும் பணிக்கொடையை துரிதமாக வழங்குவதற்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறித்த விடயம் தொடர்பாக நிதி அமைச்சுடன் கலந்துரையாட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான ஓய்வூதியம் வழங்கப்படும் திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் 10ஆம் தேதி ஓய்வூதியம் வழங்கப்பட உள்ளது. அத்தோடு ஏப்ரல், மே, ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் ஓய்வூதியம் 9ஆம் தேதி வழங்கப்பட உள்ளது. இதேவேளை ஆகஸ்ட் மாதம் மாத்திரம் 7ஆம் தேதி ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் எனவும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவில் பரவி வருவதாக கூறப்படும் வைரஸ் தொடர்பில் அவதானம் செலுத்தி வருவதாக தொற்று நோயியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை இன்று அறிந்து கொண்டதாகவும் உரிய ஆய்வின் பின்னர் ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்க உள்ளதாகவும் தொற்று நோய் தடுப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. கொரோனா தொற்று ஏற்பட்டு 5 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் சீனாவில் ஹியூமன் மெட்டாப் நியூமோ வைரஸ் என்ற புதிய வைரஸ் தொற்று பரவி வருகிறது. இந்த வைரஸ் நிலைமையினால் பாதிக்கப்பட்ட நபர்களால் சீனாவில் உள்ள மருத்துவமனைகள் நிரம்பி வழிந்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு உள்ளவர்கள் HMPV காரணமாக கடுமையான பாதிப்புக்குள்ளாகலாம் என தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் குறித்த வைரஸ் தொற்று தொடர்பில் சீன மருத்துவர்களும் கவனம் செலுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனால் இலங்கையிலும் பாதுகாப்பு முன்னாயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை வானிலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட குளம் ஒன்றிலிருந்து சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சடலம் நேற்று காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. வானில பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய கொட்டகே கடகே நிரசன் என்ற சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை விருந்தொன்றுக்கு சென்று வருவதாக மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்த மாதம் லாப்ஸ் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான முடிவை எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் வழங்க முடியும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது. இம்மாதத்தில் எரிவாயு விலை தற்போதைய விலை மட்டத்திலேயே தொடர அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆனால் விலையை உயர்த்த வேண்டிய அவசியமில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அச்சிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் நிலுவையில் உள்ள 1,30,000 சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்பட்டு 1 மாதத்துக்குள் வழங்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குமார குணசேன தெரிவித்துள்ளார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வெரகெர வளாகத்தில் இடம்பெற்ற அவசர பரிசோதனை விஜயத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
அத்துடன் இணையவழி முறையினூடாக சேவைகளை பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதியமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்துபவர்களின் சாரதி அனுமதி பத்திரம் 12 மாதங்களுக்கு இடைநிறுத்தப்படும் அல்லது சாரதி அனுமதி பத்திரம் காவல்துறையினரால் ரத்து செய்யப்படும் என அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மதுபோதையில் வாகனம் செலுத்த வேண்டாம் என அனைத்து சாரதிகளையும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி கிளிநொச்சி நகரில் பொது சந்தைக்கு அருகில் கையெழுத்து போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த கையெழுத்து போராட்டம் மேற்கொள்ள தயாரான போது அங்கு வந்த கிளிநொச்சி காவல்துறையினர் அனுமதி பெற்று குறித்த கையெழுத்து போராட்டத்தை மேற்கொள்ளுமாறு தெரிவித்து போராட்டத்தை தடுத்து நிறுத்தியுள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி குறித்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த போராட்டம் தொடர்ச்சியாக வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களில் இடம்பெற்று இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்று வருகின்ற நிலையில் கிளிநொச்சியில் மட்டும் இவ்வாறு காவல்துறையினர் இடையூறுகளை ஏற்படுத்தி தடுத்து நிறுத்தியமைக்கு ஏற்பாட்டாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். இதேவேளை தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி மல்லாவி நகரில் நேற்று கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் மத தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர். நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி சேகரிக்கப்படும் குறித்த கையெழுத்துக்கள் அடங்கிய மகஜர் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டின் முதல் விண்கல் மழை தொடர்பில் விண்வெளி விஞ்ஞானம் மற்றும் பொறியியல் விரிவுரையாளர் கிகான் வீரசேகர தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி குறித்த விண்கல் மழையானது இன்று இரவு தென்படும் என விண்வெளி விஞ்ஞானம் மற்றும் பொறியியல் விரிவுரையாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் வடகிழக்கு வானில் அதிகாலை 5 மணி வரை இந்த விண்கல் மழையை வெற்று கண்களால் தெளிவாக காண முடியும் எனவும் கிகான் வீரசேகர தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விண்கல் மழையை எதிர்வரும் 12ஆம் தேதி வரை காண முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த வருடத்தின் இறுதியில் மிக அற்புதமான விண்கல் மலைகளில் ஒன்றாக கருதப்படும் ஜெமினிஸ் விண்கல் மலையை பார்வையிட இலங்கை மக்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலைக்கு சட்டவிரோதமான முறையில் கண்டகற்களை ஏற்றிச் சென்ற பாரவூர்தியை வழிமறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளார். சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் நேற்று இரவு 10:15 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அண்மைய நாட்களில் யாழ்ப்பாணம் மந்துவில் பிரதேசத்தில் இருந்து பாரவூர்தியில் சட்டவிரோதமான முறையில் கண்டகற்களை அகழ்ந்து செல்வதாக பிரதேச மக்களால் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது நேற்றிரவு 10:15 மணியளவில் நுணாவில் பகுதியில் வைத்து குறித்த பாரவூர்தியை மறித்து சோதனையிட்ட போது அனுமதி பத்திரமின்றி கற்கள் ஏற்றிச் சென்றமை தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த பாரவூர்தி சாவகச்சேரி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த விடயம் குறித்து குற்றஞ்சாட்டப்பட்ட தரப்பினர் இதற்கான அனுமதி பெறப்பட்ட பின்னரே யாழ்ப்பாணத்தில் இருந்து திருகோணமலைக்கு கற்கள் கொண்டு செல்லப்படுவதாக தெரிவித்தனர். மேலும் இந்த விடயம் குறித்து தாங்களும் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாகவும் தேவையான ஆவணங்கள் தம்மிடம் இருப்பதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடவத்தை நகரத்தில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதியொன்றில் நேற்று இரவு மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் சட்டவிரோத மதுபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சுங்கவரி செலுத்தாமல் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. மதுவரி திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே இந்த வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. 5 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான வெளிநாட்டு மதுபான போத்தல்களை கைப்பற்றப்பட்டுள்ளன.
இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மதுவரி திணைக்கள அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதியில் கர்ப்பம் தரித்ததாக போலியான முறையில் வெளிப்படுத்திய வீதியோரம் பிச்சை எடுத்த பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த பெண் நேற்று காலை பாணந்துறை தெற்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மொரட்டுமுல பிரதேசத்தைச் சேர்ந்த 57 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2 வருடங்களாக கர்ப்பிணி பெண்ணொருவர் பாணந்துறை பேருந்து நிலையம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் பிச்சை எடுப்பதாக போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 2 வருடங்களாக அவர் கர்ப்பமான நிலையில் இருப்பதாக உதவி போலீஸ் அத்தியட்சகர் நிசாந்த சேனாரத்னவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. மக்களை தவறாக வழிநடத்துதல் மற்றும் பிச்சை எடுத்தல் ஆகிய குற்றச்சாட்டின் கீழ் அவர் குற்றம் செய்துள்ளதாகவும் சந்தேக நபரை பாணந்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இவ்வாறான போலி கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவில் இருப்பதாகவும் அவதானமாக இருக்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள்.